ஸோ பேக் பெயின் நமக்கு வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறது, வராமல் இருக்க என்ன பண்ணுறது? மெயினாக வந்து வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணணும். வெயிட் வந்து அதிகமாக போடாமல், மெயினாக அந்த தொப்பைன்னு சொல்லுவோம் நமக்கு எல்லாருக்கும். அந்த தொப்பை வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது ஓவர் ஃபோர்ஸ் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும். ரெகுலராக வாட்டர் இன்டேக் நிறைய எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வெயிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அதேமாதிரி கால்சியம் உள்ள ஃபுட்டு நிறைய எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் என்னைக்காவது ஆஃபீஸ் ஒர்க் இல்லை ஆஃபீஸில் ஏதாவது வேலை அப்படின்னா இப்படிலாம் உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு டிவி பார்க்குறது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக உட்கார பாருங்க. நம்ம தூங்கும்போது நேராக படுத்து தூங்கணும், இல்லை ஒரு சைடாக படுத்து தூங்கலாம். சில பேர் இந்த குப்புறவே ரொம்ப நேரம் படுத்து தூங்குவாங்க. இதனால் கூட அவங்களுக்கு பேக் பெயின் வரலாம். இன்னொன்று ட்ராவல் வண்டி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வண்டியாக இருக்கணும். ரொம்ப ஹெவியான வண்டியை எடுத்து ஓட்டிட்டு ரொம்ப ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறக்குறதுனால உங்களுக்கு இதாகும். அதனால் ஸ்பீட் பிரேக் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் எல்லாமே இருக்கலாம். ஸோ முக்கியமாக நமக்கு வந்து நம்ம அடுத்து பேக் பெயினுக்கான என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம், பேக் பெயின் வந்தால் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் திரும்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் தெரியும். உங்களுக்கு ஏதாவது பெயின், பேக் பெயின், நெக் பெயின் ஏதாவது இருந்தாலும் அடுத்தது என்ன மாதிரி நாங்கள் வீடியோ போடணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். தேங்க்யூ.